வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சூப்பரான டேஸ்ட்டில் மிளகு சீரக ரசம் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதில் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரசம் சூப்பராக இருக்கும். அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நம்ம புளி எடுத்துக்கலாம். அது அரிசி வாஷ் பண்ண செகண்ட் டைமாக வாஷ் பண்ணியிருப்போம் பார்த்திங்களா, அந்த தண்ணியில் இதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த தண்ணியிலனாலும் பச்சை தண்ணியில் நீங்கள் போட்டுங்க, நல்லா தான் இருக்கும். இப்போ அந்த புளியை டேரெக்டாக அப்படியே விட்டிங்கன்னா அது ஊறாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா நல்லா பிச்சு விட்டுறணும், அப்போ தான் ஊறும். இப்போ நம்ம ஒரு குத்துக்கள் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதே அளவுகளோட 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் எடுத்துக்கலாம். இந்த மிளகு சீரகத்தை இதை கல்லை நல்லா தொடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈரத்தோடு இது பண்ணக்கூடாது. இந்த குத்துக்களை வச்சு நல்லா குத்தி எடுத்துட்டோம்னா அப்படின்னா நல்லா மசிஞ்சிரும். சப்போஸ் இந்த குத்துக்கள் இல்லை அப்படின்னா மிக்ஸி ஜாரில் அந்த பல்ஸ் மோடில் போட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக மிளகு சீரகத்தை நான் அரைக்கக்கூடாது. ஒரு 80% நக்கினா போதும். பாருங்கள், அங்கங்கே அந்த மிளகு சீரகம் பார்த்தா தெரியுது. ஸோ இந்தமாரி ஸ்டேஜ் தான் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதோட நீங்கள் ஒரு 5-6 பல்கள் பூண்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பூண்டை பொறுத்தவரையும் ஃபுல்லாகவே தோல் உரிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுமாரி ரொம்பவும் ஃபுல்லாகவும் தோல் போடணும் அவசியம் கிடையாது. லைட்டாக தோல் இருக்கட்டும். ரொம்ப இருந்துச்சுனாலும் வெள்ளையாக இருக்கும். ஸோ அதனால் தோல் லைட்டாக எடுத்துகிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை மிளகா ஒரு 2 நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா இல்லைனாலும் வரமிளகா போட்டாலும் நல்லாயிருக்கும், அது ஆப்ஷனல் தான். இப்போ இதோட கருவேப்பிலை இலைகள் ஒரு 4 ஆட் பண்ணிக்கலாம். இதோட இஞ்சி ஒரு துண்டு ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். பட் நாங்கள் சரியாக சாப்பிட்றதுனால அதாவது குழந்தைங்களாம் இருந்ததுன்னா ஒரு சில இது அந்த நறுக்கு இருந்தால் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் யூஸ் பண்ணல. இஞ்சி இருந்தால் கண்டிப்பாக போடுங்க, நல்லது. இதை குத்துக்களை வச்சு ஒரு 50% மெசேஜாக போதும். ரொம்ப ஃபுல்லாக நம்ம மெசேஜ் தேவையில்ல. அப்போ தான் அந்த ரசம் வைக்கும்போது அந்த வதக்கி அதை இது பண்ணும்போது ரசம் நல்லாயிருக்கும். இப்போ புளி நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இதை நல்லா கரைச்சி விட்டுருவோம். கரைச்சிட்டு அதை வடிகட்டி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கரைச்சி வடிகட்டிச்சாச்சு. இப்போ நம்ம தக்காளியை ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் ஒரு 2 நாள் தக்காளி எடுத்து அதை கையில் நல்லா கசக்கி வச்சுருவோம். தக்காளி டேரெக்டாக அந்த புளித்தண்ணிலையும் போட்டு நீங்கள் இது பண்ணலாம். பட் அதில் நிறைய மெசையாது. அதனால் கையில் மெசச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த புளித்தண்ணி இதில் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஈஸியாக நல்லா தக்காளி மெசச்சு இதில் நம்ம ஆட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ இதோட ஒரு 2 கொத்து அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இந்த தக்காளி கொத்தமல்லி இலைகளோட அந்த புளித்தண்ணியோட நல்லா கையில் திரும்ப ஒரு வாட்டி மெசச்சு விடுவோம். அப்போ தான் அந்த சாறு அதில் இறங்கும். தக்காளி சாறு, அந்த கொத்தமல்லி இலைகளோட சாறு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விடுவோம். இப்போ இதோட வெந்தயத்தை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் ஒரு 5-6 ஒரு 7 அதுக்கு ரொம்பவும் நம்ம போட வேண்டாம். ரொம்பவும் கருவு விடக்கூடாது, கசக்கும். அப்புறம் சாம்பாருக்கு ரசத்துக்கு இதை வெந்தயம் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சம் காரம் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் கம்மியாக போட்டிருக்கேன். கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம நுணுக்கி வச்சுருந்த அந்த மிளகு சீரகம் இதில் போட்டு நல்லா ஒரு நிமிஷம் அளவுக்கு வதக்கிடலாம். 1 நிமிஷம் வதக்கும் போதே இதில் பெருங்காயத்தூள் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம நசுக்கி வச்சுருந்துற அந்த பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை மிக்ஸில் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நசுக்கி வச்சுருந்தோம். சப்போஸ் மிக்ஸியில் நீங்கள் அரைச்சி பண்ணாலும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் இந்த டைமில் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக கருகி போயிடும், அப்புறம் கசக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த தண்ணி, புளித்தண்ணி, தக்காளி, கொத்தமல்லி இலை, புளித்தண்ணி இதை மிக்ஸ் பண்ணி இதை வடிகட்டி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை இதில் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. புளி நீங்கள் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா புளி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாரி நம்ம பச்சை தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சால்ட்டு நம்ம தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டை பொறுத்தவரையும் தூளுப்பு ஆட் பண்ணாதீங்க, கல்லுப்பு ஆட் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூளும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த ஸ்டேஜில் கம்மியாக ஆட் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா அந்தமாரி லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஒரு 5 நிமிஷம் மேக்ஸிமம் டைம் எடுத்துக்கும். நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க. டக்குன்னு அது கொதி வந்துருச்சுன்னா ரசம் டேஸ்ட்டே இருக்காது. அதனால் அடுப்பை எப்போயுமே மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ரசம் வைக்கும்போது ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக பாருங்கள், பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் லைட்டாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா அப்படியே உடனே எடுத்து நம்ம சாப்பிட்றக்கூடாது. இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரண்டியில் அதுக்கு மேலே ஒரு மூடியை போட்டுடலாம். பாருங்கள், ஒரு மூடியை போட்டு மூடி வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரலையும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு சூடான சாதத்தில் நம்ம ரசம் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.